Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அகைன் வெல்கம் பேக் டு ᴛᴇ யூடியூப் சேனல். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆர்டர் பண்ணது நான் தான், அதனால் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பார்சலை பிரித்து பார்த்துருவோமா நண்பர்களே? வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்சல். மேலே அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு. ப்ரைவசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் டேப் போட்டு மறைச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பார்சலை வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணலாம். பேக்கேஜ் ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே நான் ஆர்டர் பண்ண விண்டோஸ் 10 ப்ரோ கீ வித் சிடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு K7 ஆன்டிவைரஸும் ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கு. எப்படி இந்த விண்டோஸ் 10 ப்ரோ கீ வித் சிடியை வாங்குறது, ஆமாம் இது கூடயே எப்படி K7 ஆன்டிவைரஸையும் ஃப்ரீயாக வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது. இப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 10க்கான பேக்கேஜை ஓப்பன் பண்ணலாம். இப்போ சீலை ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர் இருக்குது. அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளில எடுக்கலாம். அந்த கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கான ஆக்டிவேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணக்கூடாது. அதனால தான் இதை வந்து நான் பிளர் பண்ணியிருக்கேன். ஓகே, அம்மா இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சிடியை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்க ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த விண்டோஸ் 10 OS பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேஷன் வந்து பண்ணிடலாம். இந்த ஆக்டிவேஷன் கீ பார்த்தீங்கன்னா லைஃப் டைமுக்கான லைசன்ஸ் கீ தான். நம்மளால் இது வந்து ஒரு சிஸ்டமில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இது கூட வந்து K7 பேக்கேஜ் கூட என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து K7 ஆன்டிவைரஸோட பேக்கேஜ். இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூடயே 6 மந்த்துக்கான மொபைல் ஆன்டிவைரஸும் வந்து ஃப்ரீயாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கான ப்ரோ கீ மட்டும்தான் வந்து வாங்கணும். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான K7 ஆன்டிவைரஸ் நமக்கு வந்து கிடைச்சிச்சு. நம்ம அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான மொபைல் ஆன்டிவைரஸும் நமக்கு ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த K7 ஆன்டிவைரஸ் பேக்கேஜ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் வந்து பண்ணிட்டோன்னே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. இந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான விண்டோஸ் K7 ஆன்டிவைரஸ்க்கான லைசன்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கான 6 மந்த்துக்கான ஆன்டிவைரஸ் கீயும் வந்து நமக்கு இந்த விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த விசிட்டிங் கார்டை நம்ம அப்படியே ஓரமாக வந்து வச்சிடலாம். நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா K7 ஆன்டிவைரஸை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சிடியை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா K7 ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த K7 ஆன்டிவைரஸை ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த K7 ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து வேலிடிட்டி. ஓகே, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10க்கான லைசன்ஸ் கீயோட அமௌண்ட்டை மட்டும் தான் வந்து பே பண்ணேன். அது கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான K7 ஆன்டிவைரஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிச்சு. ஆமாம், அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான மொபைல் ஆன்டிவைரஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வேணும்னா வேறு ஏதாச்சும் ஆன்டிவைரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு ᴛᴇ வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ᴛᴇ வந்து வாங்கிக்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கான டிஜிட்டல் லைசன்ஸ் கீ இருக்குது. அந்த டிஜிட்டல் லைசன்ஸ் கீ தான் பார்த்தீங்கன்னா இப்போ என் பிரைமரி சிஸ்டமில் யூஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இன்னொரு விண்டோஸ் 10க்கான லைசன்ஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து பட்டுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக நான் ஆர்டர் பண்ணேன். நான் இதை முக்கியமாக ஆர்டர் பண்ணேன். நான் நினச்சா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் லைசன்ஸ் கீயை வந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் டிஜிட்டல் லைசன்ஸ் கீ வந்து வாங்குறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை எல்லாம் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் என் சிஸ்டமில் OS இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த OS ஃபைலை வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த OS ஃபைலை பென்ட்ரைவில் பூட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டமில் OS இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நான் ஒன்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் வந்து பண்ணிடுவேன். அதனால் அகைன் வந்து OS இன்ஸ்டால் வந்து பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் வந்து பண்ணிட்டு இருக்கணும். இதிலே ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிடும். கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்னால் பார்த்தீங்கன்னா OS போடுற பென்ட்ரைவ் வந்து மேக் வந்து பண்ண முடியாது. அதுமாதிரி சமயத்தில் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் OS போடுற பென்ட்ரைவ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் என் சிஸ்டமில் அகைன் நான் OS வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுவேன். இது மாதிரி நான் ஒவ்வொரு வாட்டியும் OS இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த OS ஃபைலை பென்ட்ரைவில்
டிரைவில் பார்த்தீங்கன்னா பூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே வந்து இருந்துச்சு. பிரச்சனைன்னு இல்லை, சோம்பேறித்தனம் தான். அதனால தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சிடியோடு இருக்கிற இந்த விண்டோஸ் 10 ஆக்டிவேஷன் கீயை வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டிவேஷன் கீ கூட சிடி வரதால இந்த ஒரு சிடியை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா சிஸ்டம்லையும் விண்டோஸ் 10 ஓஎஸை இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்க ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் விண்டோஸை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கிற விண்டோஸ் 10 சிடியையும் நம்ம K7 ஆன்டிவைரஸோட சிடியும் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டுத்தையும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறமா நம்ம கையில் இருக்கிற ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டைம் லேப்ஸ் மாதிரி நம்ம ரொம்ப சின்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ என் சிஸ்டமில் புதுசாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க சிடியை பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிடி டிரைவில் இந்த சிடியை இன்சர்ட் வந்து பண்ணிக்கிறேன். இன்சர்ட் வந்து பண்ணிட்டோன்னே பூட் மெனுவில் சிடியை வந்து கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் 10 ஓஎஸை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணிடுறேன். ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்கள் கையில் இருக்கிற அந்த விண்டோஸ் 10 லைசன்ஸ் கீயை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ண சொல்லும். இந்த இடத்துல லைசன்ஸ் கீயை பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ணிடலாம். முக்கியமாக லைசன்ஸ் கீயை என்ட்ரு பண்ணும்போது நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஓகே, இப்போ லைசன்ஸ் கீயை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட செட்டிங்கில் போயிட்டு இந்த விண்டோஸ் 10 வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். டிஸ்பிசிக்கு போகலாம், சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோ இஸ் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு வருது. நம்ம ப்ராடக்ட் கீயை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து என்டர் வந்து பண்ணதால இப்போ நம்மளோட விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது லைசன்ஸ் கீ கொடுக்க மறந்துட்டீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடனே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் கீயை வந்து கொடுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிசிக்கு போயிடுங்க. இந்த இடத்துல சைக்கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கையில் இருக்கிற ப்ராடக்ட் கீயை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வந்து பண்ண சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் கீயை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஆக்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஆக்டிவேட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களோட விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கான ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான ஆக்டிவேஷன் கீ கொடுத்து ஆக்டிவேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. நம்ம கையில் இருக்கிற விண்டோஸ் 10 லைசன்ஸ் கீயை யூஸ் பண்ணியே இதுக்கப்புறமா வரப்போகிற விண்டோஸ் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த லைசன்ஸ் கீயை யூஸ் வந்து பண்ண முடியும். அதாவது விண்டோஸ் 10 லைசன்ஸ் கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் விண்டோஸ் லெவல் ஓஎஸில் யூஸ் பண்ணி விண்டோஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து பண்ண முடியும். இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கும். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரியணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஃப்ரீயாக வந்த K7 ஆன்டிவைரஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சிடி டிரைவில் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்த அந்த விண்டோஸ் 10 சிடியை ரிமூவ் பண்ணிட்டு K7 ஆன்டிவைரஸ்க்கான சிடியை வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளிக் வந்து பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஆக்டிவேஷன் கீயை என்டர் வந்து பண்ண சொல்கிறாங்க. விசிட்டிங் கார்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஆக்டிவேஷன் கீயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து நம்ம இந்த இடத்துல டைப் வந்து பண்ணலாம். டைப் வந்து பண்ணுறோம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதும். K7 ஆன்டிவைரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து ஆயிடுச்சு. இப்போ இந்த K7 ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து வேலிடிட்டி வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸையும் கேஸ்பஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு அதுக்கான ஆக்டிவேஷன் கீ கொடுத்து ஆக்டிவேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ K7 ஆன்டிவைரஸோட ஃப்ரீயாக வர 6 monthக்கான மொபைல் ஆன்டிவைரஸும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா K7 டோட்டல் செக்யூரிட்டின்ற இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறேன், ஜஸ்ட் சைன்இன் வந்து பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் K7 ஆன்டிவைரஸ்க்கான கீ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ண சொல்லுவாங்க. நம்ம அந்த விசிட்டிங் கார்டை பார்த்து மொபைல் ஆன்டிவைரஸ்க்கான கீயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைப் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் டைப் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா வந்து போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வந்து ஆயிடுச்சு. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா K7 மொபைல் ஆன்டிவைரஸை நம்ம யூஸ் வந்து பண்ணணும். இப்போ சிடியோட வர இந்த விண்டோஸ் 10 லைசன்ஸ் கீ எப்படி வாங்குறது, நம்ம இது கூடிய ஆன்டிவைரஸும் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் getsoftwareskeys.com என்ற இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டோன்னே நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கான கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் சேல்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. முக்கியமாக கேஸ்பஸ்கைக்கான ஆன்டிவைரஸ், MS ஆஃபீஸோட லைசன்ஸ், அதுக்கப்புறமா டேட்டா ரெக்கவரி, குக்கி, அடாப் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் 2019க்கான கீ, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கான கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் சேல்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. நான் வச்சிருக்க விண்டோஸ் 10க்கான டிஜிட்டல் லைசன்ஸ் கீயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்ல இருந்து வந்து வாங்கினேன். அந்த டிஜிட்டல் லைசன்ஸ் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட பாக்ஸ் தான். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் 10 ப்ரோ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேண்டிய ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்கு. ஜஸ்ட் நம்ம இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணலாம். இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ப்ராடக்ட்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைசன்ஸ் கீ நம்ம வந்து 32 bit and 64
ஃபோபிட் ரெண்டுத்துலயும் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து லைஃப் டைம்க்கான கீ தான், ஒரு யூசர் மட்டும் தான் யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 3-4 பிசினஸ் டேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். இது மாதிரியான ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். குவான்டிட்டின்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து 2 கீ வந்து வேணும்னா 2ன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீ மட்டும் வந்து போதும், அதனால இந்த இடத்துல நான் 1 மட்டும் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3419 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ப்ரைஸில் வந்து வாங்க போகிறது இல்லை, இதோட கம்மியான ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் டிஸ்கவுண்ட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கான கூப்பன் கோடை டைப் வந்து பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான கூப்பன் கோடு என்ன பார்த்தீங்கன்னா லூப் W10 பாக்ஸ். இந்த கூப்பன் கோடை டைப் வந்து பண்ணுறோன்னே ஜஸ்ட் வந்து அப்ளை கோடும் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் வந்து ஆகியிருக்கும். அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3419 வந்து இருந்திருக்கு. நம்மளோட கூப்பன் கோடை வந்து என்டர் பண்ணிட்டோன்னே ஒரு 400 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகி 3105 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் வந்து ஆகியிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல மேக் ஆர்டர்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அட்ரஸ்ன்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான அட்ரஸ் வந்து டைப் வந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து டைப் வந்து பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஆகும். ஓகே, இப்போ இந்த விண்டோஸ் 10 ப்ரோ பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிவைரஸ் வந்து ஃப்ரீயாக வந்து தருவாங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஷ்பஸ்கே ஆன்டிவைரஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கேஷ்பஸ்கே ஆன்டிவைரஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆன்டிவைரஸ் வந்து வேணும்னா நோட்ஸ்ன்ற இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆன்டிவைரஸ் வந்து வேணுமோ, அதாவது K7, கேஷ்பஸ்கை இல்லைனா QKIL, இது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆன்டிவைரஸ் வந்து வேணுமோ அந்த ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல டைப் பண்ணால் போதும், நீங்கள் ஆர்டர் பண்ண விண்டோஸ் 10 ப்ரோ பாக்ஸ் கூட நீங்கள் டைப் பண்ண ஆன்டிவைரஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் வந்து பண்ணிடுவாங்க. இந்த ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருவோன்னே இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இருக்கும். இந்த ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. உங்களோட ஆர்டர் ஐடியை பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லா விஷயத்தையும் முடிச்சிடனே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வேக்கு வந்து கொண்டு போகும். இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஆன்லைனில் வந்து பே பண்ணதுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், வாலெட், யூபிஐன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோன்னே அவங்க சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு போஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் 3 டேஸில் இருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடும். இந்த காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர 1000 கஸ்டமருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காம்போ ஆஃபரை சீக்கிரமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இந்த காம்போ ஆஃபருக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டோன்னே இன்ஸ்டால் பண்ணுறதுலையும் இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணுறதுலையும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்து இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பண்ணுங்க. இந்த நம்பர் யாரோது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கின getsoftwareskeys.com என்ற அந்த வெப்சைட்டோட அட்மினோட நம்பர் தான். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா சால்வ் வந்து பண்ணிடுவாங்க. டீம் வீவர் இல்லைனா ரிமோட் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் இது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் வந்து பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த வெப்சைட்ல இருந்து வாங்கின லைசன்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து ஒர்க் ஆகாமல் போனால், ஒர்க் ஆகிடும், மேபி ஒர்க் ஆகாமல் போனால் இந்த வெப்சைட்கான அட்மினை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கான ஒரு புது லைசன்ஸ் கீயை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் இருந்து தான் நிறைய லைசன்ஸ் கீயை வந்து வாங்கியிருக்கேன். MS Office 2019, ஆமாம் விண்டோஸ் 10க்கான டிஜிட்டல் லைசன்ஸ் கீ, அதுக்கப்புறமா இந்த 2க்கான லைசன்ஸ் கீன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்க்கான லைசன்ஸ் கீயை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்து தான் வாங்கி என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்த getsoftwareskeys.com என்ற வெப்சைட்டுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டோட அட்மினான பிரணேஷ் பாபுவை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான அவரோட மொபைல் நம்பர், ஷாப் டீட்டெயில்ஸ், சோஷியல் மீடியாக்கான லிங்க்ஸ்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். நீங்கள் இந்த கீயை மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரக்கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீஸ் எல்லாத்தையும் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கு பதில் இந்த வீடியோவில் சொன்ன இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த கீஸ் எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான விலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.